ஹே கைஸ், வெல்கம் பேக் டு கௌதம் டியூ. கடைசி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, அதில் இருக்கிற ஃப்ளாஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2023 மார்ச் இறுதியில் அந்த நிதி காலாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக் வந்து சார்ஜருக்கு உண்டான ரீஃபண்டை வந்து கொடுத்தாங்க. அது அப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஒரு 40% சப்சிடி கொடுத்தாங்க. வண்டியோட விலை வந்து இந்த இவ்வளவு லட்சங்களுக்கு உள்ள இருந்துச்சு, இத்தனை ஆயிரங்களுக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் சப்சிடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சப்சிடியோட எலிஜிபிலிட்டிக்குள்ள வரணும் அப்படிங்கறதுக்காக ஓலா எலக்ட்ரிக் வண்டியோட விலை 1,45,000 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1,65,000 ரூபாய். அதுல வந்து ஒரு 20,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அதோட விலையை 1,45,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. வந்துட்டு இந்த ஆர்டிஓ ப்ராசஸ், அந்த இன்சூரன்ஸ் ப்ராசஸ் அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல கவர்மெண்ட் வந்து சொன்னது வண்டியோட விலை வந்துட்டு அந்த எலிஜிபிலிட்டிக்கு உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா ஓலா வண்டியினுடைய விலையை வந்து அவங்க வந்து அதிகமா வச்சிருந்ததுனால அந்த எலிஜிபிலிட்டிக்குள்ள வர முடியல. அந்த எலிஜிபிலிட்டிக்குள்ள அவங்க வர்றதுக்காக அந்த சார்ஜர், ரெண்டாவது வந்துட்டு அவங்க வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஓலா S1 Proல, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு உண்டான விலையை வந்துட்டு தனியா பில் பண்ணியிருந்தாங்க. தனியா பில் பண்ணும்போது அந்த வண்டியினுடைய ஒட்டுமொத்த விலையும் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 15,000 இருந்து ஒரு 30,000 ரூபாய் வந்து கம்மியாகுது. அப்போ ஈஸியா கவர்மெண்ட் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கிற அந்த சப்சிடி எலிஜிபிலிட்டி ஸ்கேல்குள்ள வந்து அது வந்துருது. இதைய பண்ணிட்டு நிறைய வண்டிகள் வந்து சேல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான வண்டிகள் வந்து சேல் பண்ணிட்டாங்க. சார்ஜருக்கு வந்து தனியா ஒரு பில்லும், சாஃப்ட்வேருக்கு ஒரு தனியா ஒரு பில்லும் போட்டு வண்டியோட பில்லை வந்து குறைவா காமிச்சு அந்த இது வந்து பண்ணியிருந்தாங்க. ஊடகங்கள்ல வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஓலா வந்து சப்சிடி எலிஜிபிலிட்டிக்காக வந்துட்டு தனியா பில் பண்ணிட்டு வண்டியோட விலையை வந்து கம்மியா காமிச்சு அவங்க வந்து சப்சிடி வந்து எலிஜிபிள் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து பார்த்துட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தவறான முறையில வந்துட்டு நீங்க சப்சிடி எலிஜிபிலிட்டி பண்ணிருக்கீங்க, அதனால வந்து நீங்க வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து சாஃப்ட்வேருக்கும் பேட்டரிக்கும், அதாவது சாஃப்ட்வேருக்கும் சார்ஜருக்கும் வந்து தனியா பில் பண்ணது தப்பு. அவங்களுக்கு வந்து நீங்க எந்த விதமான ஆக்ஷன் எடுத்து அது வந்து ரீஃபண்ட் எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கறத வந்துட்டு எங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓலாவுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. ஓலா அந்த சமயத்துல வந்துட்டு இது வந்து அவங்களோட தப்பை புரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு 130 கோடி ரூபாய் வந்து ரீஃபண்ட் கொடுக்கறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. அண்ட் ரெண்டாவது கொடுத்த அவங்க அறிவிப்புல பாத்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கிற கஸ்டமருக்கு வந்து உங்க ஆப்லயே, ஓலா எலக்ட்ரிக் ஆப்லயே வந்து காமிக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீடைல், நாங்க என்னென்ன டீடைல் வந்து அதுல கேட்டிருக்கோமோ அந்த டீடைல் எல்லாம் கொடுத்து வந்து நீங்க வந்துட்டு உள்ள வந்து அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணிட்டா வந்துட்டு உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி குறிப்பிட்ட கால நாளுக்குள்ள, அதாவது 1 மாசத்துக்குள்ளேயோ 2 மாசத்துக்குள்ளேயோ உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து வந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா என்னோட வெஹிக்கிளுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரீஃபண்டுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. நான் உள்ள போய் என்னோட பேங்க் டீடைல் எல்லாத்தையுமே கொடுத்து நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு. என்ன கேட்டா என்னோட வண்டியோட இன்வாய்ஸ் டேட் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 30. அவங்க வந்து கொடுத்த எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா மார்ச்சுக்கு முன்னாடி வந்து பர்ச்சேஸ் பண்ண எல்லா விதமான ஓலா S1 Pro வெஹிக்கிளுக்கும் அந்த சார்ஜருக்கு வந்து தனியா பில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சார்ஜருக்கு உண்டான 15,000 ரூபாய் அமௌண்ட் வந்துட்டு அந்த கஸ்டமர்ஸுக்கு ரீஃபண்ட் வரும் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 15,000 ரூபாய் ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் கிட்டத்தட்ட சில பேர்லாம் 4, 5, 6 மாசமெல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 மாசம் வந்து நானும் வெயிட் பண்ணிட்டு ரெகுலரா வந்துட்டு அந்த ஆப்குள்ள போய் நான் செக் பண்ணிட்டு இருப்பேன், நமக்கு ரீஃபண்ட் வந்துருச்சா, ரீஃபண்ட் வந்து இனிஷியேட் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பதான் ஓலா லான்ச் பண்ணி Gen 1 S1 போயிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் இந்த கஸ்டமர் சர்வீஸும் கொஞ்சம் கிறிஸ்பா இருந்துச்சு. நாம வந்து டக்குன்னு வந்து கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளால வந்து ஷோரூம்ல போய் வந்து டைரக்டா வந்து பேச முடிஞ்சது. கொஞ்சம் வந்து ஒபே பண்ணிட்டு இருந்தாங்க, நம்மளுக்கு உண்டான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நாம கேட்டதுலயும் வந்துட்டு சார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,00,000 பேருக்கு வந்து நாங்க ரீஃபண்ட் கொடுக்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமா தான் ப்ராசஸ் ஆகும், நீங்க அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வந்து ரொம்ப நேரமா வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ரீஃபண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த டேவும் வந்துச்சு. பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஆப்ல வந்து உங்களுக்கு வந்துட்டு நீங்க கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மெசேஜ் மட்டும் தான் வந்து அதுல பாப்பப் ஆச்சு. எனக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரீஃபண்ட் கொடுக்க சொன்ன 15,000 ரூபாயில அவங்க வந்து 5,000 ரூபாய் மட்டும்தான் எனக்கு ரீஃபண்ட் கொடுத்திருந்தாங்க. எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. அந்த
அந்த ஃபினான்ஸ் காலாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 31க்கு முன்னாடி வாங்கின எல்லா வண்டிகளுக்குமே வந்துட்டு அந்த சார்ஜருடைய முழு தொகையும் ரீஃபண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு 5000 மட்டும்தான் வந்துருந்துச்சு. நானும் போய் ஷோரூமில் போய் கேட்டேன், இந்த மாதிரி 5000 தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. சார் அது வந்து உங்களுக்கு பார்ஷியலாக வந்துட்டு ஒரு 5000 ரூபா வந்திருக்கும், மறுபடியும் ஒரு 10000 ரூபா உங்களுக்கு வந்து பண்ணி விடுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா வந்து எங்களை வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அது 2வது வந்து ரீச் பண்ணியிருந்தேன். நான் டீட்டெயில்ஸ் பூரா கொடுத்துருந்தேன். அங்கே இருக்கிற ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து முன்னாடி ஒர்க் பண்ணக்கூடியல நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து எப்படி அது ஃபார்வேர்ட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஓலா எலக்ட்ரிக்கும் பாவிஷ் அகர்வாலையும் வந்து நம்ம டேக் பண்ணி ட்வீட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வர வந்து ரெஸ்பாண்ட் குறைஞ்சிச்சு. அதை பத்தி எனக்கு ஒரு புரிதல் இல்லை. நம்மளுக்கு அந்த 10000 ரூபாய் வந்துடும், நாம ஏன் வந்து இப்போ காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எனக்கு ரீஃபண்டே வரல. நானும் வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் வந்து நான் யூடியூப்ல வீடியோஸ் பண்ணாதனால வந்து என்னால் எங்கேயுமே வந்து பேச முடியல. ஆனால் இந்த சமயத்து இப்போ நம்ம வந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு இஷ்யூ வந்து பேசலாம் அப்படிங்கறத என்னோட எண்ணம். அதுக்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்றேன். அண்ட் என்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருந்துட்டு நிறைய பேருக்கு வந்து அந்த ரீஃபண்ட் வராமல் இருந்திருக்கும். அண்ட் என்னை மாதிரி 5000 ரூபா மட்டும் ரீஃபண்ட் வந்துட்டு மீதி 10000 ரூபா ரீஃபண்ட் வராமல் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் 2வது சரி ஓகே வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் அப்படிதான் 5000 ரூபா வந்திருக்கு, இதுக்கு மேல நம்ம எப்படி போய் கேட்கறது அப்படின்னு சொல்லி போட்டு அதை வந்து விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாசம் வெயிட் பண்ணி பார்த்தா 1 மாசம் ஆயிடுச்சு, இப்போ எப்படா கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எப்படி நம்ம ஒரு லீகலா அணுகலாமா, நம்ம கிட்ட வந்து எல்லாமே இருக்கு. வந்து அவங்க வந்து ஆன்லைன்ல வந்துட்டு போஸ்ட் பண்ண எல்லா டீட்டெயில் இருக்கு. கவர்மெண்ட் கொடுத்த வந்து இந்த மாதிரி வந்து ரீஃபண்டுக்கு அவங்க போட்ட ப்ராசஸ், அவங்க வந்துட்டு ஓலாவுக்கு கொடுத்த எல்லாமே வந்து ஆன்லைன்ல இருக்கு. அண்ட் நாம வந்து நம்மளோட பில்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறோம், இன்வாய்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறோம், ஆடியோ ப்ராசஸ் எல்லாமே வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம கிட்ட, எல்லா ப்ரூஃப்மே நம்ம கிட்ட இருக்கு. நம்ம நுகர்வோர் கோர்ட்ல போய் இதுக்கு வந்து நம்ம ஏதாவது நஷ்டஈடு வந்து கேட்கலாமா அப்படிங்கிற வந்து சொல்லுங்க. அண்ட் வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்துச்சு, ஓலா எலக்ட்ரிக் வந்து வண்டி வாங்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த ரீஃபண்ட் வராமல் இருந்துச்சு, 5000 ரூபா தான் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்களும் வந்து எனக்கு ஆமா உங்களுடைய அனுபவத்தையும் வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து இந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் நீங்க எப்படி பண்ணுனீங்க, உங்களுக்கு எதனால வந்து அந்த ரீஃபண்ட் வராமல் போச்சு, இல்ல வந்துட்டு அந்த மார்ச் 31க்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைலும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னன்னு கேட்டா வந்துட்டு எலிஜிபிலிட்டி இருக்கிற கேண்டிடேட்டுக்கு நீங்க ஏன் வந்து 15000 ரூபா ரீஃபண்ட் கொடுக்கல, ஏன் 5000 ரூபா தான் கொடுத்தீங்க? அவங்க எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் பேருக்கு கொடுக்கறது, எலிஜிபிலிட்டி இருக்கிற வந்து ஒரு 3 பேருக்கு 5000 ரூபாய் கொடுத்தா நாங்க 1 லட்சம் பேருக்கு தான் வந்துட்டு நாங்க ரீஃபண்ட் கொடுக்குறோம்னு சொன்னோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சார்ஜருக்கு வந்து ஃபுல் ரீஃபண்ட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் பேருக்கு வந்து நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி அது மூலமா கூட அவங்க மார்க்கெட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல டவுன் ஆகுறாங்க அப்படின்னா ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்து வந்துட்டு அவங்களுடைய சேல்ஸையும் சரி அவங்களோட பேரையும் சரி ரைஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க. அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்ல வந்து ஃபுல்லா ரீச் ஆனதுக்கு இன்னொரு காரணம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒன்று வந்து நாங்கள் கொடுக்குறோம், கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணிக்கலாம், இந்த ஃபாஸ்டஸ்ட் இவி வெஹிக்கிள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் இவி வெஹிக்கிள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்து இவி சார்ஜிங் வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் தான் வச்சிருக்காங்க, அதுவும் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகல. இப்போ நான் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நான் இருக்கிறது, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்றது இல்ல. அண்ட் இப்போ வந்து கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் வந்து பண்ண பின்னாடி பாத்தீங்கன்னா திருப்பூர்ல எந்த விதமான ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே கிடையாது. அவங்களுடைய ஷோரூம்ல வந்து பாத்தீங்கன்னா பிளக் பாயிண்ட் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சார்ஜர் வெளியே வச்சிருப்பாங்க, 24 ஹவர்ஸ் அவைலபிள் இருக்கும். இப்போ வந்து எந்த ஒரு இவி ஷோரூம்லயும் வந்துட்டு ஓலா இவி ஷோரூம்ல வந்து 24 ஹவர்ஸ் வந்து சாக்கெட் மட்டும் இருக்கு, நம்ம சார்ஜர் கொண்டு போனா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க ப்ராமிஸ் பண்ண ஃபாஸ்ட் சார்ஜிங் எதுவுமே கிடையாது. இதனால வந்து ஓலா ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து பண்றாங்க, ஆனா அதுக்கு நடுவுல ஸ்கேம் இருக்கு. அவங்க வளர்ந்து வர்றதுக்கு வந்து சரியான முடிவுகளை எடுத்து சரியான வழியில மக்களை வந்துட்டு மைண்ட் வாஷ் பண்றாங்க அப்படிங்கிறது கரெக்ட். ஆனா வந்து அவங்க பாசிபிலிட்டி இருக்கிற விஷயங்களை வச்சுதான் வந்துட்டு அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை ஏன் அவங்க ப்ராப்பரா வந்து கஸ்டமருக்கு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதை பத்தி அவங்க கேர் பண்றாங்களா, இதை பத்தி இந்த விஷயத்துல அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாது. அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஓலா வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து சப்சிடி வாங்குறதுக்கு சார்ஜருக்கு உண்டான பிரைஸ் வந்து தனி பில்லாகவும் அண்ட் சாஃப்ட்வேருக்கு உண்டான சார்ஜஸ் வந்து தனி பில்லாகவும் போட்டு அவங்க ஓப்பன் அப்பா ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் சப்சிடி வாங்குறதுக்காக ஸ்கேம் பண்ணியிருக்காங்க, அது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவுக்குள்ள வர்றதுக்காக. ஆனா அந்த ஸ்கேமை வந்து அவங்கள வந்து அது ஸ்கேம்னு சொல்லாம கவர்மெண்ட் வந்து அகைன்ஸ்டா வந்துட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுனால அவங்க வந்துட்டு ஒரு கரெக்ட் தான், நம்ம பண்ணணும் தப்பு, இதை நம்ம பண்ணிடக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். ஆனா அந்த ரீஃபண்டையும் வந்துட்டு ஃபுல்லா கொடுக்காம ஏன் பார்ஷியலா கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது மாதிரி எத்தனை பேருக்கு வந்து நீங்க வெறும் 5000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் வந்து ஏமாத்திருப்பீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. சோ நீங்க கவர்மெண்ட் இருந்து சப்சிடின்னு சொல்லி போட்டு ஸ்கேம் பண்ணி வாங்கின அமௌண்ட்டை தான் வந்து நாங்க கேட்கறோம். 5000 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க. ஏன் 5000 ரூபாய் வந்துச்சு? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொண்டு இருக்கிற எனக்கு 15,000 ரூபாய் வர வேண்டிய எனக்கு ஏன் வந்து 5000 ரூபாய் தான் வந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு உண்டான பதிலையும் கொடுக்கல. ஒரு விளக்கம் கொடுத்துட்டு ஒரு மெயில் வந்துட்டு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்க கிரைட்டீரியாக்குள்ள தான் இருக்கிறீங்க, இந்த காரணத்துக்காக தான் உங்களுக்கு வந்து நாங்க 5000 ரூபாய் கொடுக்குறோம், 15,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கரெக்ட், எங்களுடைய எஸ் பர் த நோட்டீஸ் நாங்க 15,000 ரூபாய் கொடுக்கணும், ஆனா உங்களுக்கு நாங்க 10,000 ரூபாய் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஏன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு நீங்க அந்த 5000 ரூபாய் போட்டுட்டு இருந்த பரவாயில்ல. அண்ட் ஜஸ்ட் நீங்க 15,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல எங்க கிட்ட 10,000 ரூபாய் ஏமாத்திட்டு கவர்மெண்ட் எனக்காக கொடுத்த அந்த 40,000 ரூபாயில நீங்க வந்து 10,000 ரூபாய் திருடிக்கிட்டு எனக்கு 5,000 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க. ஏன் அந்த 5,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க? அண்ட் கைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெறும் 5,000 ரூபாய் மட்டும் வாங்கிட்டு இந்த 10,000 ரூபாய் கேள்வி கேட்காம நிறைய பேர் இருப்பீங்க. நீங்க எல்லாம் வந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து நான் இன்னுமே ஷேர் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த வீடியோ போய் சேரணும். இந்த மாதிரி வந்து சார்ஜர் ரீஃபண்ட் ஸ்கேம்ல வந்து நிறைய பேர் வெறும் 5,000 ரூபாய் வாங்கிட்டு அவங்களுடைய முழு சார்ஜர் ரீஃபண்டையும் வாங்காம இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரியணும், அவங்களுக்கு இதை பத்தின ஒரு புரிதல் வேணும், அவங்க எப்படி வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும், அவங்களும் வந்து வெளியே வந்து அவுட் பண்ணணும், அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லணும், அவங்களும் வெளியே பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான், இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ஸோ மறக்காம வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ வந்து பிடிச்சிருந்து நான் பேசின விஷயம் கரெக்ட்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. அண்ட் உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு 5,000 ரூபாய் வாங்கிட்டு இன்னும் 10,000 ரூபாய் வந்து கிடைக்காம இருக்கிற பீப்புள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கணும் எப்படி வந்துட்டு நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கலாம், நம்ம லீகலா மூவ் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயங்களே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ காய்ஸ் பபாய், இன்னும் ஒரு ஓலா ஸ்கேம் வீடியோவில் நான் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். See you guys, bye bye.